ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஓல இன்டர்ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோங்க. ஸோ அதேபோல வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கா? இல்லையா? ஸோ வந்தது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ அத பத்தியுமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா எஸ்பிஓ யூசர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்க ஐடி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஐடி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் புதுசா சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. முன்னாடிலாம் நீங்க லாகின் பண்ணினா வெறும் அந்த எஸ்பிஓ உடைய டெலகிராம் லிங்க் மட்டும் தான் இருக்கும். 3 லிங்க் மட்டும் தான் இருக்கும். ஆனா, இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நான் ஷோ பண்றேன் பாருங்க. இந்த வீடியோ நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண உடனே வெல்கம் டு த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. கீழே கங்ராச்சுலேஷன் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்ட் இன்டு யுவர் எஸ்பிஓ போர்ட்டல் அக்கௌண்ட்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வரவேற்கிறாங்க இதுல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோகிராம்க்கு உங்க வரவேற்கிறாங்க. கீழே வந்து நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா வந்து நீங்க வெற்றிகரமாக அந்த ஐடி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. நீங்க ஓப்பன் பண்ணது இல்லாம கீழே வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். ட்ரெய்னிங் இப்படிலாம் இருக்கு. அந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்றாங்க. ஸோ இந்த மாரி வீடியோ தான். எஜுகேஷனுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோமோன்னு இருக்கு. இந்த வீடியோவ நீங்க உங்க என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ வச்சு பார்க்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொல்றாங்க இந்த வீடியோவ. சரிங்களா? இப்ப நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோ பார்த்துருங்க. 2வது ஸ்டெப் 2ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து எஸ்பிஐ சொல்லியிருக்க அஃபிஷியல் உடைய சோசியல் மீடியா இதுல எல்லாத்துலயுமே நீங்க ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. சப்போஸ் இதுல ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் அப்டேட் தெரியாதுன்னா, டாஸ்க் உடைய அப்டேட் தெரியாது, டாஸ்க் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாது, வித்ட்ராவல் உடைய அப்டேட் தெரியாது, அஃபிலியேட் புரோகிராமோட டீட்டெயில்ஸ் தெரியாது. இந்த மாரி எதுவுமே தெரியாம பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அதுக்கும் எஸ்பிஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம ஆயிடும். அதனால அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த சோசியல் மீடியா இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க ஜாயின் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரெய்னிங் அண்ட் ட்ரையல் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் உடைய மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த் உங்க ஐடி ஆக்டிவேஷன் ஆனதுலருந்து 4 மந்த் ட்ரெய்னிங் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அதேபோல நீங்க ஜாயின் பண்ண டேட்லேருந்து 15 நாளுக்குள்ள நீங்க ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணல. எந்த ஒரு சர்வீஸுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம நீங்க இருக்கீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வித்தவுட் பைமோட் ஐடி பைமோட் ஐடி அதாவது பைமோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப் இருக்கு இல்லையா? அந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். கண்டிப்பா எல்லாருமே உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் அந்த மாரி மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம நீங்க பைமோட் ஆப்பே வச்சில்ல அப்படின்னா, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய அக்கவுண்ட்ட டெர்மினேஷன் பண்ணிருவாங்க. அதேபோல உங்களோட அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால பைமோட்டோட ஐடியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். வித்தவுட் பைமோட் ஐடின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆஃப்டர் அதாவது நீங்க ட்ரெய்னிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ வந்து பொறுத்து உங்க பெர்ஃபார்மன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, அவங்களுடைய சோசியல் மீடியாவுடைய ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஜாயின் பண்ற மாரி. இதுல நீங்க போனீங்கன்னா எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு குடுத்துருக்காங்க. டெலகிராம்ல ஜாயின் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ்பிஐ உடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலு. அதுக்குள்ள போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எஸ்பிஐ உடைய அஃபிஷியல் Facebook குரூப் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்பிஐ உடைய அஃபிஷியல் Facebook பேஜ் இருக்கு. அஃபிஷியல் உடைய ட்விட்டர் இருக்கு. அஃபிஷியல் Instagram இருக்கு. சரிங்களா? இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். எஸ்பிஐல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. எல்லாமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போதைக்கு அதாவது இன்டர்ஃபேஸ் இந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுல முக்கியமான விஷயம் நம்ம அடுத்த அப்டேட் என்ன சொல்லியிருந்தோம்னா, வித்ட்ராவல் உங்களுக்கு வந்திருக்கா? இல்லையா? அது எப்படி ப்ரோ கண்டுபிடித்தேன்னு கேட்டேன் இருக்குல்ல ஒரு கேள்வி. ஸோ அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வித்ட்ராவல் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த வித்ட்ராவல் ஆப்ஷன் நீங்க டச் பண்ணீங்கன்னா, அப்படியே இன்னொரு இது உங்களுக்கு மெனு ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர், வியூ பேங்க் டீட்டெயில், வித்ட்ராவல் ஹிஸ்டரி, வித்ட்ராவல் கிரெடிட் இன்ஃபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வித்ட்ராவல் கிரெடிட் இன்ஃபோ இருக்கு இல்லையா? அத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் இங்க தாங்க ஷோ ஆகும். உங்களுக்கு வித்ட்ராவல் வந்திருக்கா? இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இவங்க பாருங்க, அமௌண்ட் கிரெடிட்டட் இன்ஃபோன்னு இருக்கு இல்லையா? இங்க தான் உங்களுக்கு இந்த மாரி நேமு, ஸ்டாஃப் ஐடி, அமௌண்ட் ரிசீவ் டேட்டு இந்த மாரிலாம் ஷோ ஆச்சுன்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு? ஸோ எவ்வளோ நீங்க ரிக்வெஸ்ட் குடுத்தீங்க? எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு? எந்த டேட்ல கிரெடிட் ஆயிருக்கு? இந்த மாரி ஏ டூ இசட் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாரி உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்க பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க. இந்த மாரி தான் ஷோ ஆகும். அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐடி, ரிக்வெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் குடுத்தீங்க? எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்திருக்கு? எவ்வளோ அட்மின் சார்ஜ்? கிரெடிட் டேட் என்னைக்கு? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பாங்க. இல்ல ப்ரோ நான் வந்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். ஆனா எனக்கு இந்த மாரி ஷோ ஆகல அப்படின்னா, அத நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். எந்த மாரி ஷோ ஆகும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணலாம், இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த நேமு, ஸ்டாஃப் ஐடி இதெல்லாம். இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டெலகிராமில் எனி ஒன் கமாண்டுக்கு போயிட்டு உங்கள் நேமு, ஸ்டாஃப் ஐடி, அமௌண்ட் ரிசீவ் டேட்டு, ரிக்வஸ்ட் அமௌண்ட்டு, ரிசீவ்டு அமௌண்ட்டு, உங்களுடைய ஃபீட்பேக்கு, ஸ்க்ரீன்ஷாட், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை மினி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை ஏடிஎம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா, மெசேஜ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எனி ஒன் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு இதை ஃபார்மெட்டை நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அவங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 6 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஐடி இங்கேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யுவர் லாஸ்ட் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுனாங்க. ப்ளீஸ் செக் யுவர் பேங்க் அக்கௌண்ட் சென்ட் யுவர் பண்ண சொல்கிறாங்க. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் கமாண்டருக்கு வித்தின் 7 டேஸில் நீங்கள் சென்ட் பண்ணணும். அமௌண்ட் வந்து அடுத்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு பிளாக் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், எனி ஒன் கமாண்டருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். சரிங்களா, இதுதாங்க இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ப்ரோ எனக்கு விட்ரால் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஷோ ஆகலை, ஆனால் எனக்கு வேறு மாதிரி ஷோ ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷோ ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரேன். விட்ரால் கொடுக்குறேன். விட்ரால் கொடுத்துட்டு விட்ரால் கிரெடிட் இன்ஃபோ அதை டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். விட்ரால் வராதவங்களுக்கு. சரிங்களா, ரிக்வஸ்ட் இன் ப்ரோக்ரஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தா இருக்கும். ஹேங் டைட் யுவர் விட்ரால் ரிக்வஸ்ட் இஸ் ஸ்டில் பீங் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட ஐடி அதாவது உங்களுடைய விட்ரால் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பெண்டிங் இருக்குன்னா பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுக்கு விட்ரால் வந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ நீங்கள் அந்த விட்ரால் கிரெடிட் இன்ஃபோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு விட்ரால் இன்னும் வரலன்னு அர்த்தம். வரும், இனிமேட் தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் ஷோ ஆயிருக்கு, அமௌண்ட்லாம் காட்டுது அப்படின்னா உங்களுக்கு விட்ரால் வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அவ்வளோதாங்க விஷயமே. இதில் சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும், ப்ரோ நான் வந்து அந்த மெசேஜ் வந்து காமிக்குது ஆனால் எனக்கு விட்ரால் அமௌண்ட் வரல அப்படின்னா அந்த பேஜில் உங்களுக்கு அந்த விட்ரால் கிரெடிட் இன்ஃபோ இருக்கு இல்லையா, அந்த பேஜில் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக ஸோ அவங்க எந்த டேட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டில் இருந்து ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டு, உங்கள் மொபைல் நம்பரு, ஸ்டாஃப் ஐடி எல்லாமே சேர்ந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் மெயிலேருந்து அவங்க சொல்கிற மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க விஷயமே. ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது இதில். ஸோ அதே போல் இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அபோட் அஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டச் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாவே ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். முன்னாடி நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அப்பயும் சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன டிசைன் பண்ணமா வந்திருக்கோம், நம்ம வந்து ஒர்க் பண்ண வந்திருக்கோம், அதெல்லாம் டிசைன்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸு, ஃபோன் நம்பரு, மெயிலு, கான்டாக்ட் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவசி பாலிசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதாங்க அப்டேட்டாக இப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய எஸ்பிஐ மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ், பை.